தீபாவளிக்கு வீடு க்ளீன் பண்ணுற வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. பாத்திரம்லாம் எடுத்து போய் வெளியே போட்டுருந்தேன் கழுவுறதுக்கு. அது இல்லாமல் நான் இப்போ போய் எது யூஸ் பண்ணுறேன்னா அந்த பாத்திரம் மட்டும்தான் போட்டுருப்பேன். பெரிய பாத்திரம்லாம் தொடவே இல்லை. சரி இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்திரமே வெளியே எடுத்து போய் போட்டு உட்காந்து வச்சுட்டு இருந்தேன். இவ்வளோ பாத்திரம் என்னால் கழுவ முடியுமான்ட்டு. ஏன்னா வந்துட்டு பாத்திரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் வெளியே தான் வாசலில் போட்டு தான் நான் கழுவேன். ஏன்னா சிங்கிள் கழுவுனா தண்ணி வேறு போகிறதில்ல. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற பாத்திரம்னே ஒவ்வொரு டைமு கிச்சனில் கழுவுனாக்கா அந்த தண்ணியெல்லாம் கீழே வந்திருக்கும். அப்பப்போ துடைச்சிக்கிட்டே இருக்கணும். அது வேறு அந்த பைப் எத்தனை வாட்டி சரி பண்ணாலுமே மறுபடியும் ரிப்பேரிங்லேயே வந்து உட்காது. அதனாலே பாத்திரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுனாக்கா சிங்கில் கழுவேன். அதிகமான பாத்திரம் வந்தாக்கா வெளியே தான் கழுவேன். சரி பாத்திரம் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்தாச்சு. பாத்திரம் கொஞ்சம் கொஞ்சம் கழுவிட்டு வெளியே வந்துட்டு வெயில் சுரியன்னு அடிச்சுதா, சரி கட்டில் போட்டு கட்டில் மேலே காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாத்திரம் எல்லாமே கழுவி வெயிலில் காய வச்சுட்டு பெட்ஷீட் எல்லாமே துவச்சி கம்பி வெளி மேலே காய போட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்துட்டு கிச்சனில் வேலை செய்யலாம் அப்படின்னு